பேசுறது கேக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? Paling tuh சவுண்ட் கேக்குதானே? sound forward gitu ya level mistake nanti dia itu soundnya ya level சவுண்ட் லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா சவுண்டை கொஞ்சம் சேஞ்சு வரணும். லெஃப்ட்ல வந்தீங்க. mana எப்படி லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா சவுண்டை கொஞ்சம் அந்த என்ன செட்டிங் வண்டி இருப்பில்ல செய்யறது செஞ்சு கொள்ளணுமா? அது அந்த பெரிய சவுண்ட் கேட்காது. அது வந்து செய்யலாம். ஒவ்வொரு லெப்புக்கும் ஒவ்வொரு லீக் மாய்க்கும். என்ன சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? இப்போ ஓகே வந்துட்டு ஸ்டார்டிங் உங்களோட வராம சவுண்ட் இருந்துச்சு. சரியில்லை, உங்களோட சவுண்ட் கேட்குது இல்லை. நான் ஃபோன்லேயே வரவாப்பா? மிச்சம் கேக்குது இல்லை அப்படியா எப்படி? இதுல கேட்குது இல்லை எனக்கு. அந்த என் லெஃப்ட்ல அப்போ வெப்சைட் எதுவுமே இதான் தெரியல. அஹ், எப்படி சரி உங்களுக்கு சவுண்ட் கேட்காட்டீங்க. டபுள் டபுளாக வருது சவுண்ட். ஆ ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டு டிப்ல உட்காரி பண்ணு இல்லையே அப்படி இல்லை. இல்லை இல்லை சிங்கிள் தானே. டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அதுக்கு போகிறேன்னா ஆ ஃபோனுக்கு. சரி. ஓகே. ஓகே ஹாய். அப்போ நாங்கள் கடைசி கிளாஸில் அடையாளங்கள் தொடர்பான விஷயங்களை பார்த்துக்கிறோம். நாங்கள் அதை அன்றைக்கு ப்ராக்டிஸில் பார்ப்போம் எப்படி ரெடி ஆகிறீங்கன்னு சொல்லி. ரெடி இன்ஷா ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சா? ஓ. ம் ஓகே. நீங்கள் தான் பாக்ஸ். ஓ. இல்லை ஒன்றை சொல்லுங்களே பாப்போம். 10 மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்து சுக்குன் 10 மத்து லம்மு மத்து பதாத்துன் கஸ்ரு மத்து பதாத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைன் கஸ்ரு மத்து லம்மு மத்து சுக்குன் பதாத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். ஓகே நல்லா. மஷா அல்லா மிச்சம் நல்லா. நல்லா அழகாக ரெடி ஆகிக்கிறீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. வெரி குட். நல்லா மிச்சம். ஓகே நாங்கள் இன்ஷால்லா இதில் அடுத்த பகுதிக்கு போவோம். உண்மையில் எங்களுக்கு அஹ், உண்மையிலே சொற்கள் எழுத்துக்கள்லாம் தெரியும். ரொம்ப எழுத்துக்கள் அழிப்பு இந்த வரைக்கும் தெரியும். ஒரு சொல்லை நாங்கள் எப்படி உச்சரிக்கணும் என்ற அமைப்பு எங்களுக்கு தெரியும். அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் நாங்கள் இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறோம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த சொற்களை எழுத்துக்களை வச்சுக்கொண்டு
குர்ஆன் அமைப்பில் இருக்கிற சூறாக்களாக பக்கங்களாக ஓத போற டைம்ல எங்களுக்கு அங்கனுக்கு இஷ்யூ உண்டு. என்ன இஷ்யூ? எந்த ஓதல் சரி என்று அடையாளப்படுத்தப்படுதோ அந்த ஓதலை நாங்க ஃபாலோ பண்றது கஷ்டமாக எங்களுக்கு. இதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ரைட். அப்போ நாங்க இதுக்காக வேண்டிதான் ஓ. தொகுதி உங்களுக்கு உருவாக்குகிறோம். அதாவது நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் சொற்கள் என்ற உச்சரிப்பை எடுத்துக்கொண்டு உருவான சூறாக்களாக ஓத போற டைமுக்கு வருகின்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு தான் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பாட அழகை நாங்க இங்க உங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கிறோம். இதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம். Right. இந்த கெப்பை ஃபில் பண்றது தான் வசன ரீதியான பயிற்றுவிப்பு என்ற பகுதி. அதாவது அல் குர்ஆன வசனங்கள் எடுத்து அதுல எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, எங்கெங்க நாங்க எங்களை வளர்த்து கொள்ள வேண்டியது, பயிற்றுவிச்சு கொள்ள வேண்டியதோ அந்த பகுதியை தான் நாங்க இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்றதாக இந்த பாடம் வரும். ரைட். இதுல ம். முதலாவது கான்செப்ட் என்னடா, இப்ப நாங்க இங்க வந்து வசனங்களை தான் ஓத போறோம். ரைட். அப்ப வசனங்களாக ஓத போற டைம்ல எங்களுக்கு வர பெரிய இஷ்யூ என்னென்றால் வசனத்திட இறுதியில நிறுத்துற கான்செப்ட். ஏன் இது தேவை அப்படி என்றால் நாங்க வளமையா ஓதுறது போல வசனத்திட இறுதியில ஓத மாட்டோம். வசனம் இறுதியில கொண்டு போற ம். டைம்ல அதுல கொஞ்சம் வித்தியாசமா தான் நான் கொண்டு நிப்பாட்டுவோம். இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா ம். வளமையா நாங்க ஓதி கொண்டு போற ஒரு அமைப்புக்கு நாங்க போறல. அப்ப அந்த வசனத்திட இறுதியில நிறுத்தக்கூடிய இடங்களை பொறுத்த வரைக்கும் அதுல நாங்க பிரச்சனை பட்டு கொள்ளாம அதுல நாங்க அடிப்படையை தெரிஞ்சு கொண்டோம் என்றால் நாங்க வசனம் கொண்டு ஓதி கொண்டு போவோம். புதிய வசனமா இருந்தாலும் நிறுத்துகின்ற இடத்துல அது வசனத்தை முடிச்சு நிப்பாட்டுறதா இருக்கலாம், அல்லது வசனத்தை ஓதி கொண்டு போய்த்துட்டு மூச்சு முட்டுது இப்ப நாங்க நிப்பாட்டணும் என்ற இடத்துல நிப்பாட்டுறதா இருக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நாங்க என்ன செய்ய மாட்டோம், தடுமாற மாட்டோம். ஓதி கொண்டு போற அமைப்புல நாங்க போய் நிப்பாட்டுவோம். அந்த நிலையை எடுத்துக்கொள்றதுக்கு நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் என்றால் குர்ஆன்ல நிறுத்துறதுக்கு உரிய அமைப்புகளை மொத்தம் அடையாளப்படுத்தி அதை கொஞ்சம் சுருக்கமான அமைப்புல குறிப்பான விஷயங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு இதுல முதலாவது அடையாளப்படுத்துறோம். முதலாவது வசனத்துல இறுதியில ஓத வேண்டிய முறைகள் வந்து 3 தான் நிற்கிறேன். இதுல ஏதாவது ஒரு முறையில ம். தான் நாங்க நிப்பாட்டணும். இப்போ எந்த ஒன்றையும் நீங்க இந்த 3க்குள்ளேயும் போட்டு பார்த்தீங்கன்னா விளங்கும். அந்த முறையெல்லாம் வரும். இது 2வது முறைக்குரியது இப்படிதான் நிப்பாட்டணும். இதை 3வது முறையில நிப்பாட்டணும். ம். முதலாவது முறையும் செட் ஆகாது, 2வது முறையும் செட் ஆகாது, 3ஆம் முறை நிப்பாட்டிடுவோம். இப்படி நாங்க ஏதோ ஒரு 3க்குள்ள நாங்க போட்டு பார்த்து அதை பிடிச்சு கொள்றதா இருக்கணும். முதலாவது முறை என்ன சொல்லுது என்றால் வசனம் ஒன்றை நீங்க ஓதி கொண்டு போறீங்க. அந்த வசனத்துல இறுதியில அல்லது நீங்க எந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்களோ அந்த இடத்துல இறுதியாக வந்திருக்கக்கூடிய அடையாளம், இறுதியாக வந்திருக்கக்கூடிய அடையாளம் எது? ஒன்று ஃபத்ஹு பச்சை மத்தனை. வந்து பச்சை வத்தைன். வெரி குட். ஃபத்ஹத்தைன் ஐகோணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க எந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்களோ அந்த இறுதி எழுத்தாக என்ன வந்திக்கணும்? அந்த வசனத்துல அலிஃப். இறுதி அலிஃபிக்கணும். அலிஃப். இது 3ல எது வந்தாலும் நீ என்ன செய்யணும் என்றால் அந்த வசனத்துல கடைசி எழுத்த எந்த எழுத்து உச்சரிக்கப்படுகிறதோ அந்த கடைசி எழுத்தை நாங்க என்ன செய்யணும்? 2 அளவுக்கு மாத்திரம் நீட்டி ஓதணும். அப்ப 2 அளவுன்னு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட கைவிரல் ஒண்ட நீங்க மூடி துறக்கிற டைம். செகண்ட்ல சொன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் நாங்க நீட்டுவோம். இப்ப இதுல 3 உதாரணங்கள் ஆ. தரப்பட்டு பாருங்க. இது உங்களுக்கு பரிச்சயமான வசனங்கள் என்ற வகையில இந்த உதாரணங்கள்ட கடைசி பகுதியை கொஞ்சம் நாங்க அவதானிச்சால் இங்க என்ன நடக்குது? இறுதி எழுத்து அலிஃபா வந்திக்குது, இறுதியா வந்திருக்கிற அடையாளமும் ம். ஃபத்ஹத்தைனியா மீகுது. அப்ப இது டபுள் ஓகே. என்ன ஓகே? இந்த ஜீமை நீங்க ஜ என்று நாங்க 1 செகண்டுக்கு 2 அளவுக்கு நீட்டி ஓதணும் என்ற கான்செப்ட். அதே ம். போல மேலஹா என்றதை நீங்க பாத்தீங்கன்னா இறுதியை பாருங்க, கடைசியில அலிஃப்ல இருக்குது. அப்ப இறுதியாக ம். உச்சரிக்கப்படக்கூடியது இந்த ஹா. அந்த ஹாவை நாங்க என்ன செய்வோம்? 1 செகண்ட் நீட்டி ஓதுவோம். ம். ரைட். ருஜியாவில் நீங்க பாருங்க, இதுல நாங்க பார்த்தோம் என்றால் கடைசியா யா வந்திக்குது, ஆனா யாக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப நாங்க என்ன ம். செய்யணும்? இறுதியாக ஆ. வந்திருக்கக்கூடிய அடையாளத்தை பார்க்கணும். எழுத்த பார்க்கறல்லங்க, ம். அடையாளத்தை பார்க்கணும். அடையாளம் என்ன இது? ம். ஃபத்ஹ் மத்தி இருக்குது. அப்ப அந்த ஆ, இடத்துல நீங்க என்ன பரவாயில்ல. செய்வீங்க? ம். அந்த ஐனைத்தான் நாங்க 2 அளவுக்கு நீட்டி ஓதுவோம். இதை நீங்க என்ன செய்யணும் என்றால் ம். நாங்க இன்ஷால்லா இந்த 3ஐயும் பார்ப்போம். நீங்க போயிட்டு புதிய வசனங்கள்ல தேடுற வேலை செய்யணும். இந்த வசனங்கள் உங்களுக்கு அறிமுகமே ம். அறிமுகம் ஆனதால நாங்க ஓ. அதை காலகாலமா ஓதி ஓதி வந்து எங்களுக்கு அது அந்த இது விளங்குது இல்லை இது அதுல எப்படி ஓதணும் இப்படியா ஓதணும் ம். யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு
உண்டுது இல்லை. ஆனா புதிய வசனத்துக்கு போற நேரம் கண்டிப்பா நாங்க அந்த சிக்கலை சந்திப்போம். அந்த இடத்துல நாங்க தேடுற சந்தர்ப்பத்துல தான் எங்களுக்கு நல்ல முறையில பதில் கிடைக்கும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, முறை ரெண்டு இருந்துச்சுன்னா பாருங்க. முறை இரண்டுல வசனத்துல இறுதியில இந்த மாதிரி எழுத்து கொண்டு வாருது. என்ன எழுத்து இது? தா வசனத்துல தா இறுதியில உண்டு தா. குண்டு தான் வாருது. வசனத்துல இறுதியில குண்டு தான் வருது. உண்டு தா. அடுத்த தாக்கல் தெரியுமே, நான் என்னென்ன தாக்கல் சொல்லுவோம். ஆ. அது, மற்ற இந்த சரி, நான் ஜாக்கு போற வர தா ஒன்று இருக்குது. இப்படி ஒன்று தான் உண்டு. இந்த தாக்கு என்ன சொல்லுவான்? இது குண்டு தான் ஆ. கண்டுபிடிச்சு. இந்த தாக்கு என்ன சொல்லுவான்? ஆ. அதுக்கும் ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. இல்ல. ஏன்னா இல்ல, இந்த ம். குண்டு தான் சொல்லி எங்க கண்டுபிடிச்சீங்க? எங்க பழகுனீங்க? ஸ்ரீலங்காலயா, இந்தியால, எங்க இது? இங்க தான். இங்க தான் பேர்வாகி போயிட்டு முறை எங்களை பசரி சொல்லியிருந்தாரு பதரி. ஆ ஆ ஆ ஆ பாரி சேட்டு. அப்ப அவர் அதையும் அடுத்து சொல்லிப்பாரு. ஸ்ரீலங்கால இது வந்து ஃபேமஸ். அதான் மறந்துட்டு அது சட்டித்தாவன்னு சொன்னாரு. அண்ணன் சட்டி தான். இது வெரி குட். ம். இதாண்டா வர விஷயம். இது இப்படித்தான். இந்த ஆட பேரெல்லாம் குருவான் சொன்னால் இல்லை. ஆனா எங்களுக்கு நாலேஜ் நாங்க அந்த ஆ. சரியான எழுத்துக்கள் ஓ. அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த பேர்கள் தேவை. நல்ல ஆ. ரைட். அப்ப அதுல பேர் வந்து உண்மையில சட்டி தான். கிச்சன்ல ஆ. சட்டிடை ஸ்டைல் இருக்கிறதால சட்டி தான் சொல்லுவாங்க. அதே ஒழுங்கு இது என்ன ம். சொல்லுவாங்க? இந்த தாவை ம் பெரிய தான் சொல்லுவாங்க. என்ன? நான் நினைக்கிறேன். பெரிய தான் சொல்லுவாங்க. பெரியத்தான். அப்ப இந்த ஒரு வேறுபாடு எங்களுக்கு ஓதல்ல தேவை. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இந்த சட்டி இந்த குண்டு தாக்கு வருவோம். இந்த வசனத்துல இறுதியில குண்டு தா வந்துச்சு தண்டால் அதுல எங்களுக்கு பெரிய ஒரு வேலை உண்டு. பெரிய வேலை, அதாவது எழுத்தை நாங்க தலையில மாத்துற ஒரு வேலையை இங்க செய்யணும். பாருங்க, குண்டு தா வந்துச்சு தண்டால் அந்த தாவை நாங்க என்ன செய்யணுமா? இந்த மாதிரி பெரிய ஹாவா ஆ. மாத்திடணும். குண்டு தாவை ஆ. எடுத்து போட்டு ஹாவா போடணும் அந்த இடத்துல. அதுக்கு போற என்ன செய்யணும்? அந்த ஹாக்கு சுக்கூனை வச்சு ஓதணும். குர்ஆன்ல நல்லா ஆ. விளங்கி, குர்ஆன்ல எழுத்தொண்ட மாத்தி ஓதுனா பெரிய பாவம். எங்களுக்கு மாத்துறதுக்கான ம். அனுமதி இல்லை. ஆனா குர்ஆன் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கனால் எங்கட நலவு கவனத்துல உண்டு. குர்ஆன்ட ஓதல் சரியான அமைப்புல வரணும் என்ற கன்செப்ட்ல ஒ- ஒரு இடத்துல எங்களுக்கு அது அனுமதி தந்திக்குது, எழுத்தையே மாத்தி ஓதுறதுக்கான அனுமதியை. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ம். இதை நீங்க வேற எங்கேயும் தேட முடியாது. அத்தகைய ஒரு இடம் இது. மற்ற இடங்கள்ல எழுத்தை மாத்த சரி. இல்லாது நிப்பாற்ற ஒழுங்க நாங்க ஃபாலோ பண்ணணும். இங்க என்ன செய்யணும்? எழுத்தையே மாத்தி நாங்க அதை ஃபாலோ பண்ணணும் என்ற ம். கன்செப்ட். இப்ப இதுல பாருங்க, சரி. உதாரணத்துல மூன்றுலையுமே எப்படி இது? முதலாவது லம்மத்துள்ள முடியுது, மூக்கத தூ. ரெண்டாவது லம்ம தைன்ல முடியுது, மூணாவது கஸ்ர தைன்ல முடியுது. இப்படி இப்ப இங்க வந்து பதஹ தைன் வந்தாலும் இந்த தா வந்துச்சு இதண்டா என்ன செய்யும்? முதலாவது கான்செப்ட் இல்லாம போய்த்திரும். ம். வசனத்துல கடைசியில அலிஃப் வந்தாலோ, வசனத்துல கடைசியில பதஹ தைன் பதஹ் மது வந்தாலோ முதலாவது கான்செப்ட் என்ன சரி. செய்யும்? இல்லாம போய்த்திரும். ஏன்? எல்லாம். ஆ. இந்த குண்டு தாக்கு குண்டுதான் அங்க வந்துடுது. பவர் உண்டு இது. இங்க நாங்க என்ன செய்வோம்? ம். இந்த தாவை எடுத்து போட்டு பெரிய ஹாவை வச்சு சுக்கூனை வச்சு ஓதுவோம். கொஞ்சம் இந்த மூணு கடைசி சொல்லையும் கொஞ்சம் எப்படி வரும்னு சொல்லுங்க பாப்போம். في أمد ممددة. ம் ரெண்டாவது சொல். إن عليكم مؤصدة. ம் نار الله موقدة. ஓகே, இதான் அதில் அமைப்பு. இந்த அமைப்பில் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளணும். ரைட். இப்போ நாங்கள் கடைசி முறைக்கு வருவோம், மூன்றாவது முறை. இது மிச்சம் சிம்பிளான முறை. ஆனால் அந்த முறை தெரியணுமெண்டா இதுக்கு முன்னுக்குள்ள ரெண்டும் எங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கணும். என்ன சொல்றாங்க என்றால், ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோமே முதலாவது டைப், ரெண்டாவது டைப் ஆ. பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப்பும் இல்லாம அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு இருக்கிற வேலை ஒரே ஒரு சிம்பிளான வேலை. என்ன செய்வோம்? கடைசி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு ஓதுவோம். ரைட். ம். கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு ஓதுறது. இப்போ இதுல பாருங்க, முதலாவதுக்கு என்ன? முதலாவது உதாரணத்தை எப்படி இது? அஹ்லதஹூ உண்டிக்குது, லம்மத் ம். மத்து வந்திக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க ஆ. இப்படி செய்யப்படாது. அடையப்பா குண்டுத்தா வந்தா ஹாவா மாத்தினோம், இங்க ஹா வந்திக்குது, ம். இது நாங்க தலையிலா மாத்திடுவோமா? அப்படி யோசிக்க முடியாது. ம். ஒரு வேதான் சில அந்த சட்டங்கள், இந்த விதிகள், இந்த உலகத்துல நிறைய விதிகள் ஈராதுகள் தலைகீழான விதி, மேல் கீழ் விதி, 1008 விதி சொல்லுவோம். ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒன் வே தான். அப்ப எங்களுக்கு குண்டு தா வந்தா நாங்க ஹாவா மாத்துவோம். ஆனா ஹா வந்தா சுக்குன் தான். அதுக்கான சொல்யூஷன் இறுதி எழுதி நாங்க
சுக்கூனை வச்சு ஓதுறது மட்டும்தான். ரைட். ரெண்டாவது பாருங்கோ, ரெண்டாவது ஆல்ரெடி சுக்கூன் வந்து பக்கத்துல. அப்ப பக்கத்துலயும் எப்படி சுக்கூனை வச்சு ஓதுற என்ற ஒரு குழப்பம் இந்த வசனத்துல வராட்டியும் புதிய வசனங்கள் ஓதுற சந்தர்ப்பத்துல அது வரும். அப்ப அந்த இடத்துல நாங்க மிச்சம் யோசிச்சு தலையா பிச்சு கொண்டிக்க தேவையில்லை. கடைசி அந்த லாம்ட சுக்கூன் சவுண்ட் என்ன? இல். அப்படித்தானே? லாம்ட சுக்கூண்ட வச்சா சவுண்ட் வரப்போகுது இல்ல. அப்போ ஃபீ என்று நீட்டிட்டு இல் சவுண்ட்ல நிப்பாட்ட தான் நிற்கிற. அதுல நாங்க மிச்சம் தலையை பிச்சு கொண்டு யோசிக்கிறதுக்கு ஒன்று இல்லை. இறுதி வசனத்துல என்ன செய்யணும்? அந்த குண்டு தா மட்டும்தான் நாங்க அந்த ஹார்ட கான்செப்டை பத்தி யோசிக்கணும். இங்க வந்திக்கிறது சட்டி தான். நன்கதான் செய்யறது என்ன? எங்களுக்கு அந்த வித்தியாசம் தேவை. பேர்ல வித்தியாசம் தேவைப்படுறது எங்களுக்கு இங்க தான். எங்கட ஓதுல சரி செய்யறதுக்கு அதை நாங்க எப்படி வேறுபடுத்துறோம்? 2 3 தாக்கு முடிவுல வேறுபாடை நாங்க எப்படி இது வச்சு வந்து நிப்பாட்டுற இடத்துல மட்டும் தானே? இப்ப எஸ் பைத்தில்லதீன்னு சேர்த்து ஓதும்போது அப்படியே வராது தான் வரும். வராது. அது அந்த தேயிட அதே உச்சரிப்போடே வைத்திரும். நிப்பாற்ற கென்செட் ரைட் மட்டும். நான் இப்பதான் இன்னொரு கேள்வி கேட்க போறேன் ரைட் உங்களை வச்சு. இப்ப நீங்க நிப்பாட்ட போறீங்க இந்த இடத்துல. இந்த துண்டை நீங்க ஓதி கொண்டு வாரீங்க. இங்க இது வந்து இந்த இடத்துல முச்சு முட்டுது. இப்ப நிப்பாட்ட போறீங்க. எப்படி நிப்பாட்டுறது? ம். அலம் தர கைஃப ஃபஹர ரப்புக்க. ரப்புக்கான்னு நிப்பாட்டினா பில. எப்படி நிப்பாட்டணும்? ரப்புக் வெரி குட். ரப்புக் தான் இதுல கேன்செப்ட். எந்த இடத்துல நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க எந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்களோ அந்த இடத்துல படிச்சுக்கிற 3லையும் ஒண்டா போட்டு போட்டு பார்த்தா சரி. சரி இப்போ சொல்லுங்களேன். இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. நான் இப்போ ஏன் உங்களோட கேள்வி கேட்கிறேன்னா உங்களை பயிற்றுவிக்கிறதுக்கு சில விஷயம் சேர்த்து தர போறேன். இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. எப்படி நிப்பாட்டீங்க? யஸபு அன்ன மாலுஹு. மாலஹு நிப்பாட்டேலுமா? அப்படி ஹூண்டு எங்க நிப்பாட்டேலுமா? மால பாப்பேன். மாலஹா. மாலஹாண்டு நிப்பாட்டணும்னா அதுக்கு மேல ஃபத்தஹத்துன்னு வந்திக்கணும், அல்லது ஃபத்தஹாத்து வந்திக்கணும், அல்லது ஃபத்தஹத்தைன் வந்திக்கணும். மால வெரி குட். அவ்வளவுதான். மால சுக்கூனை வச்சு நிப்பாட்டுவீங்க. இங்க நான் நிப்பாட்டு பாப்போம். இந்த இடத்துல நிப்பாட்டண்டா. ஃபல்யஹ்புது. விளங்கல. தூவா ஃபல்யஅ்புது சுக்கூனா ஃபல்யஹ்புத். இல்ல. ஏன் இல்ல? இல்ல சுக்கூன் வர முடியாது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இது அலிஃப் வந்து அலிஃப் கடைசி. வந்திக்குது. அப்ப என்ன செய்யணும்? இது நாங்க அலிஃப் வந்து ஃபல்யஅ்புது என்று நாங்க நிப்பாட்டணும். ரைட். இது கொஞ்சம் நாங்க பிராக்டிஸ் எடுக்கணும். இதில் நீங்க எப்படி பிராக்டிஸ் எடுக்கணும்னா, இப்போ முதலாவது நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொன்றையும் டார்கெட் பண்ணி தேடுங்க வருவான்ல. இப்போ முதலாவது உள்ளால வர இடங்கள் ஒரு 10 இடங்களை தேடி எடுத்து புதிய வசனங்கள் ஆயிக்கணும். அண்டைக்கு ஒவ்வொரு வசனம் வரப்படாது. எடுத்து அந்த இடத்துல பாட்டுன்னு சொல்லி நீங்க ஒவ்வொன்றிலையும் ஒரு குறைஞ்ச 10 இடங்களை தேடுங்க. ஃபர்ஸ்ட் முறை, செகண்ட் முறை, தேர்ட் முறையில் தேடுங்க. அதுக்கு போற என்ன செய்யுங்கள், கொமன்னா நீங்க ஒரு பக்கம் ஒன்று எடுத்தா அந்த பக்கத்துல உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட தெரிஞ்சுக்கணும். எந்த இடம் டவுட் வரப்படாது. இதை தாண்டி ஒருவான்ல நிப்பாட்டுறதுக்கு வந்திருக்கிற இடங்கள் ஏதாவது வந்துச்சுது, உங்களுக்கு டவுட் ஆகிக்குது, பிரச்சனை ஆகிக்குது என்றால் சூரோட பேரையும் இத்தனையாவது வசனம் என்கிறதையும் நீங்க எடுத்துட்டு வாங்க. நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, பெரும்பாலும் உங்களுக்கு அதுல பிரச்சனை வராது. முழுமையா நீங்க உருவான ஒரு பக்கத்துல 2 பக்கத்துல 3 பக்கத்துலன்னு சொல்லி புதிய பக்கங்களையும் எடுத்து நான் 2வது தந்த வேலையும் செய்யணும். முதலாவது நீங்க ஒவ்வொன்றையும் டார்கெட் பண்ணி தேடுவீங்க. 2வது நீங்க கொமனான ஒர்க் கொண்ட ஷெல்லாம் தேடுவீங்க. இதோட உங்களோட நிறுத்துற எந்த இடத்துல இப்போ நாங்கள் இப்போ கிளாஸ்ல குர்ஆன் வசனங்களை தானே ஓத போறோம். எந்த இடத்துல நீங்க இப்போ எதிரே திருப்பி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு ஈகப்படாது. வசனம் மூச்சு முட்டினா நிப்பாட்டுவீங்க. அது பிரச்சனையே இல்லை. எந்த இடத்துல நிப்பாட்டலாம், பிரச்சனை இல்லை. குர்ஆன்ல வந்து நிப்பாட்டாம ஓதப்படாது என்ற சில இடங்கள் தான் இருக்குதே தவிர விரும்பிய இடத்துல நிப்பாட்டுறதுக்கான அனுமதி இருக்குது. ஆனா அந்த அனுமதி நாங்க முறையா பயன்படுத்தி கொள்ளணும். இந்த ஒழுங்குல பயன்படுத்தி கொண்டா சரி. விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல நிப்பாட்டாம ஓதுறதுக்கு அனுமதி இல்லை. சில இடங்கள் கண்டிப்பா கட்டாயமா நிப்பாட்டியே போகணும் அடையாளங்களே. ஆனா நிப்பாட்டாம ஓதணும், இந்த இடத்துல நிப்பாட்டப்படாது அப்படி செல்றதுக்கு அண்ட இல்லை. எங்களோட மூச்சை நாங்க பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டலாம், அதுக்கு அனுமதி தரப்படுது. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இதை கொஞ்சம் நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவோம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த சாப்டரை பார்ப்போமா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி.